ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தையல் பழகு சரோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம 16 பேனல் 16 பேனல் அனார்கலி ட்ரெஸ்ஸோடைய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஹை பஃப் வச்சு கையல் சீரியலில் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா, ஓல்டு ஹீரோயின்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் வச்சு ஒரு அனார்கலி ட்ரெஸ் வந்து லாங் கவுன் மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கான கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். பிகினர்ஸ்க்கு வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஓல்டு சாரீ எடுத்திருக்கேன். இந்த ரெட் கலர் சாரியை தான் வந்து நான் அனார்கலி ட்ரெஸ்க்காக கட் பண்ண போகிறேன். அதாவது 16 பேனல் கட் பண்ணி நம்ம வந்து லாங் கவுனாக வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் வந்து இந்த முந்தானை பார்ட்டை வந்து நம்ம டாப்புக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதாவது மேலே வந்து பாட்டம் வந்து நம்ம மீதி கிளாத்தை யூஸ் பண்ணிக்க போகிறோம். முந்தானை பார்ட்டை வந்து டாப்புக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதாவது பாடி பார்ட்டுக்காக மேலே வந்து யோக் பார்ட் இருக்கும் இல்லையா, அதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக இந்த முந்தானை பார்ட்டை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் தனியாக. இதைத்தான் வந்து நம்ம டாப்புக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதாவது நார்மல் நெக் வச்சு நம்ம வந்து டாப் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஹை பஃப் வைக்க போகிறோம், எல்போ பஃப் ஸ்லீவ் வந்து வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து மீதி சாரியை வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணி ரெண்டாக மடித்து போட்டுக்கிறேன். இதோடைய அளவு வந்து எவ்வளோ இருக்குன்னா, எவ்வளோ மீட்டர் இருக்குன்னா ஒரு 4 மீட்டர் கிளாத் வேணும் நம்மக்கிட்ட. ஏன்னா நம்ம 16 பேனல் கட் பண்ண போகிறோம். ஸோ வந்து 28 பாடி மெஷர்மெண்ட்டுக்கு தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். அதனால் வந்து நான் வந்து ஒரு 3 மீட்டர் கிளாத் எடுத்துக்கிறேன். மீதி சாரீ இருக்கு இல்லையா, முந்தானை போர்ஷனுக்கும் அதுக்கப்புறம் வந்து டாப் போர்ஷனுக்கும் ஸ்லீவ் போர்ஷனுக்கும் மட்டும் நான் கட் பண்ணிவிட்டு மீதியை வந்து நான் வந்து பாட்டமுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். அனார்கலி பேனல் கட் போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 2 மடித்து போட்டுட்டு மறுபடியும் 4 மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதையே இன்னொரு மடி மடித்து 8 மடிப்பு மடிச்சுக்கணும். அதாவது எண்ணி பார்த்தா 8 8 16 இருக்கணும். மேலே 8 கீழே 8 மொத்தம் 16 இருக்கும். ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி மடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த பார்டர் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் தனியாக. மேலே ஒரு பார்டர் இருக்கும் இல்லையா, அதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அது நமக்கு தேவைப்படாது. ஹைட் வந்து நான் அளந்துக்கிறேன். மொத்தம் வந்து நம்மளுக்கு டாப் போர்ஷனுடைய ஹைட் எவ்வளோ இருக்குமோ அதை மைனஸ் பண்ணிவிட்டு மீதி ஹைட் எடுத்துக்கிறேன். டோட்டல் ஹைட் வந்து அளந்து பார்த்து எடுத்துக்கிறேன். அதோட ஹைட் வந்து 54. அதில் வந்து டாப்போடைய ஹைட் வந்து 15. அதாவது ஸ்டிச்சிங்கோடு சேர்த்தி ஃபினிஷிங்கில் வந்து 14 வரும். அந்த 14 மைனஸ் பண்ணிவிட்டு மீதி வந்து நான் எடுத்துக்கிறேன். ஒரு 40 இன்ச்சஸ்க்கு வந்து நான் ஹைட் எடுத்துக்கிறேன். அந்த பார்டர் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணிவிட்டு மீதி வந்து வச்சுக்க போகிறேன். இப்போ வந்து 8 மடிச்சுட்டு நான் குண்டூசி வந்து குத்தி பின் பண்ணிக்கிறேன் நகராமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 40 இன்ச் வச்சுக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே எக்ஸ்ட்ரா தான் நான் கட் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு ஸ்டிச்சிங் வேணும். 39.5 இன்ச் வச்சுக்கிறேன். மேலே ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 40 இன்ச்சஸ் வந்து நான் உயரம் வச்சுக்கிறேன். மேலேருந்து வந்து நான் ஒரு 39.5 இன்ச் வந்து எடுத்துக்கிட்டேன். அதாவது மேலே நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே இருந்தால் தப்பில்லை. நம்ம ஜாயின் பண்ணுவோம் டாப் போர்ஷனும் பாட்டம் போர்ஷனும். அதாவது யோக் பார்ட்டும் கீழே இருக்கிற அந்த அனார்கலி பார்ட்டும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதாவது ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவே வேணும். இப்போ மேலே நம்ம கிளாத்துடைய அகலத்தை வந்து அளந்துக்கணும். மேலே மடித்து போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே உயரம் ஸ்டார்டிங்கில் அந்த இதில் அளந்துட்டு அதில் பாதியை மார்க் பண்ணிக்கணும். இப்போ 10 இன்ச் வருதுன்னா அதில் பாதி எவ்வளவோ இன்ச் டேப்பில் மடிக்க அந்த பாதியை வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேனலுக்கு டிவைட் பண்ணணும். அதாவது ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். அதோடைய ஃபார்முலா வந்து என்னென்னா, இப்போ நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும், இடுப்புடைய அகலம் எவ்வளோ வருது, ஒரு சைடுக்கு இப்போ 8 இன்ச் வருது ஸ்டிச்சிங்கெல்லாம் சேர்த்தி. ஸ்டிச்சிங் வந்து டாட் ஸ்டிச் பண்ணது போக மீதி 8 வருதுன்னா 4 சைடு, அதாவது 2 இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக். அப்போ 8 8 16. ஒரு சைடுக்கு 16னா இன்னொரு சைடுக்கு 16, அப்போ 32. அது கூட நம்ம 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக சேர்த்துக்கலாம். 34. அந்த 34 16ஆல் வகுத்துக்கோங்க. நான் மாற்றி 12ஆல் வகுத்துட்டேன். நீங்கள் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. 16ஆல் வகுத்து வர்ற ஆன்சர் கூட ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணணும், பேனலை வந்து ஜாயின் பண்ணணும். அதில் வந்த ஆன்சர் கூட 2 பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு சென்டரில் நம்ம ஒரு மார்க் பண்ணியிருக்கு இல்லையா, அங்கேருந்து அதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இப்போ 4 இன்ச் வருதுன்னா இந்த சைடு 2 இன்ச் அந்த சைடு 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்படி வந்து கிராஸாக செவ்வகமாட்டை இழுத்து விட்டுக்கோங்க. கீழே பார்டர்லேருந்து மேலே ஒரு 2 இன்ச் தள்ளி கிராஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பேனலுக்கு வந்து கட் பண்ணியாச்சு. நான் வந்து 12 பேனல் கட் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து 16க்கு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மாற்றி ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டேன், மறந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் மாற்றி பண்ணிட்டேன். நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 16 பேனலுக்கு இந்த மாதிரி 8 இருக்கும். ஃப்ரண்ட்டுக்கு 8 பேனல் இருக்கும், பேக் சைடுக்கு 8 பேனல் இருக்கும். உங்களுக்கு இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வந்ததோ அதில் வந்து நீங்கள் எவ்வளோ பேனல் வேணுமோ அந்த நம்பரை வந்து நீங்கள் டிவைட் பண்ணிக்கணும். இப்போ 12 பேனல் வேணும், முன்னாடி யார் பின்னாடி யார் வேணும்னா 12ஆல் வகுத்துக்கோங்க. 16 பேனல் வேணும்னா 16ஆல் வகுத்துக்கோங்க. அவ்வளோதான், வித்தியாசம் வேறு எதுவும் இல்லை.
எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பாட்டம் வந்து ரெடி ஆயிரும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ரெடி ஆயிரும். ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம லைனிங் கிளாத்தை வந்து லைன் டைப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம உயரம் வயசில் 2 ஃபோல்டு பண்ணிக்கணும். அதாவது 40 இன்ச்சஸ் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கு 40 இன்ச்சஸ் வர மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். 38 இன்ச்சஸ் வர மாதிரி மடித்து போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு 2 கிளாத் இருக்கும் இல்லையா, மறுபடியும் இன்னொரு ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்மளுடைய இடுப்புடைய அகலம் கிடச்சிருக்கும் இல்லையா 9 இன்ச்சஸ், அந்த 9 இன்ச்சஸ் வந்து கூட 1 இன்ச்சஸ் சேர்த்திக்கணும். அப்போ 10 இன்ச்சஸ். அந்த 10 வந்து 2ஆல் வகுத்துட்டோம்னா நம்மளுக்கு 5 இன்ச் கிடைக்கும். அதை வந்து மேலே மார்க் பண்ணிக்கணும். மேலே உயரம் ஸ்டார்டிங்கில் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அங்கேருந்து 5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கீழே எண்டுலேயும் அதே 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணும். உயரம் வந்து நான் 38 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். மெயின் கிளாத்தை விட 2 இன்ச்சஸ் வந்து கம்மியாக எடுத்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு மெயின் கிளாத்தை விட லைனிங் கிளாத் வந்து உள்ளே தானே இருக்க போகுது. அது வந்து நம்மளுக்கு தடுக்கும். ரொம்ப அதிகமாக வச்சும்போது நம்மளுக்கு கால் தடுக்கி விடும். அதனால் 38 வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து நேராக வச்சுட்டு அதை கட் பண்ணிக்கிறேன். மேலே வந்து நம்ம திருப்பி போட்டோம் இல்லையா கிளாத்து, அதில் வந்து பிசுறு கிளாத்தை தான் நம்ம வச்சு கட் பண்ணணும். கரைப்பகுதியை வச்சு கட் பண்ணக்கூடாது. கரைப்பகுதி நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். அதாவது நம்ம பக்கம் ஃபோல்டிங் இருக்கணும், கரைப்பகுதி ஆப்போசிட்டில் இருக்கணும். வெட்டின பக்கம் வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும். பிசுறு கிளாத்தை தான் நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து மொத்தம் வந்து 6 கிளாத் இருக்கும். அதாவது சென்டரில் 2 கிளாத் வந்து பெருசாக இருக்கும், மீதி 2 கிளாத் வந்து இந்த சின்ன பீஸாக இருக்கும். இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நம்ம வேட்டி மூட்டுற மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். ரெண்டையும் ராங் சைடு பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணி மடிச்சுக்கணும். இந்த மாதிரி வேட்டி மூட்டுற மாதிரி நம்ம மடித்து தையல் போட்டோம்னா பிசுறு தெரியாமல் இருக்கும். கீழேயும் வந்து நம்ம மடிச்சு அடிச்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு பாட்டம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதாவது லைனிங், அதுக்கு மெயின் கிளாத் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து யோக் பார்ட் கட் பண்ணணும். இப்போ யோக் பார்ட்டுடைய ஹைட் வந்து 28க்கு வந்து நான் 15 வச்சுக்கிறேன். அதாவது 30க்குள்ளே இருக்கிற அளவுக்கெல்லாம் நம்ம 15 இன்ச் வச்சுக்கலாம். இடுப்பு வரைக்கும் நம்ம அளந்து எடுத்துக்கணும். உயரத்தை 15 இன்ச் வச்சுக்கிறேன். அதாவது தையலுக்கு சேர்த்து 15 இன்ச் வச்சுக்கிறேன். ஃபினிஷிங்கில் வந்து நம்மளுக்கு 14 இன்ச் கிடைக்கும். இப்போ வந்து ஷோல்டர் அகலம் வந்து 4.5 வச்சுக்கிறேன். மேலேயும் 4.5 இன்ச் வச்சுக்கிறேன். கீழேயும் வந்து 4.5 இன்ச் வச்சுட்டு கீழே போகிற கோட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ வந்து பின்பக்கத்தினுடைய அகலம் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அது வந்து 7.5 இன்ச் வச்சுக்கிறேன். 7.5 இன்ச் வந்து உடம்பளவு 28 4 வகுத்துட்டோம்னா நம்மளுக்கு 7 இன்ச் கிடைக்கும். அது கூட 1/2 இன்ச் சேர்த்து 7.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக 2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே வந்து நம்மளுடைய டாட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணுவோம் இல்லையா, இடுப்புடைய சுற்றளவு, அந்த இடுப்பு சுற்றளவு இப்போ 28க்கு 25 வரும். அந்த 25ல் 4 வகுத்துட்டு வர ஆன்சர் கூட ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம், 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது டாட்டுக்காக. அது இல்லாமல் தையலுக்காக 1.5 இன்ச் வரும். இப்போ வந்து மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து கழுத்துடைய அகலம் மார்க் பண்ணிக்கிறேன். நமக்கு எவ்வளோ கழுத்துடைய அகலம் வேணுமோ அந்த அளவை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு. நான் வந்து 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் அகலம் மீதியை வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டுடைய நெக் ஷேப் வந்து கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து முன்பக்கத்துடைய நெக்கு வந்து நான் 5.5 இன்ச் கொடுத்துக்கிறேன். அதாவது தையலுக்கு 1/2 இன்ச் மடிச்சு அடிப்போம். அதனால் ஃபினிஷிங்கில் வந்து நம்மளுக்கு 6 இன்ச் வர மாதிரி வச்சுக்கிறேன். அதனால் 5.5 இன்ச் கொடுத்துக்கிறேன். பேக் சைடுடைய உயரம், பின்கழுத்து உயரம் வந்து நான் வந்து 6.5 இன்ச் வச்சுக்கிறேன். அதாவது 7 இன்ச் வரணும். ஆனால் நான் 1/2 இன்ச் மடிச்சடிப்போம் இல்லையா, அதனால் அதுக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணி ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆம்கோல் வளைவு மார்க் பண்ணணும். அதுக்கு வந்து ஆம்கோல் உயரத்தில் பாதியை மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மிட் பாயிண்ட்லேருந்து 1 கொடுத்துக்கலாம், 1 இன்ச் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம 6.25 இன்ச் ஆம்கோல் சுற்றளவு வர்ற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து அந்த ஷேப் கொடுத்துக்கலாம். இது வந்து ஆம்கோல் வளைவு மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து டாட்டுடைய அகலம் மார்க் பண்ணணும். இப்போ 8 இன்ச் கீழே வருது. தையலுக்கும் சேர்த்து நம்ம 8 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். அதில் பாதி வந்து 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் முன்னாடி ஒரு 1/2 இன்ச் பின்னாடி ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கோடு போட்டுக்கலாம். உயரம் வந்து 4.5 இன்ச் வச்சுக்கிறேன். நமக்கு எவ்வளோ கன்வீனியன்ட்டுக்கு உயரம் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். நம்ம 5 இன்ச் வரைக்கும் கூட உயரம் வைக்கலாம், நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணி கிராஸாக கோடு போட்டுக்கிறேன். அவ்வளோதான். நம்ம டாப்பை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ யோக் பார்ட் வந்து எல்லா அளவுகளுமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. 28 பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி வந்து மேக்ஸி ட்ரெஸ் கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், நம்ம எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் எந்த பாடி மெஷர்மெண்ட் எடுத்தாலும் அதை 4ஆல் வகுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பின்பக்க துணியுடைய அகலம் வந்து கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் நாச்சஸ் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் நாச்சஸ் கொடுத்துக்கலாம். நெக்கு கொடைய மிடில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 இருக்கும் இல்லையா, ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதனால்
ஃப்ரண்ட்டுக்கு வந்து அந்த வளைவு ஷேப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த முன்கழுத்து உயரத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பேக் ஷேப் கொடுத்துருக்கோம் இல்லையா, பேக் நெக்குடைய உயரம் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் பக்கத்தில் வந்து ஃப்ரண்ட்டுன்னு எழுதியிருக்கோம் இல்லையா, அங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து குடஞ்சி வெட்டிக்கிறேன். அது வந்து நம்ம அந்த உள்வளைவு கொடுப்போம் இல்லையா, அதுக்காக அந்த உள்வெட்டுக்காக குடஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து எங்கெங்கெல்லாம் ஆச்சஸ் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஆம்கோல் வளைவு முடிகிற இடத்துல, கீழே டாட் ஸ்டிச் பண்ணுறது இடத்துல, அதுக்கப்புறம் மடிச்சடிக்கிறதுக்காக விட்ட இடத்துலையெல்லாம் நம்ம வந்து சிசர் கட் வந்து கொடுத்துக்கணும். அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. யோக் போர்ஷன் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவளுக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு 2 ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து நார்மல் நெக்கு தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை மெயின் கிளாத் மேலே போட்டுட்டு நமக்கு எப்படி வேணுமோ அந்த டிசைன் மேலே, நீங்கள் வந்து ஓல்டு சாரீ வச்சுருக்கீங்க, அதை வந்து நீங்கள் ப்ளைன் சாரீ எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ளைன் சாரியில் போட்டு வெட்டிக்கோங்க. இல்லை வந்து டிசைன் இந்த மாதிரி முந்தானி போர்ஷன் இருக்குதுன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு நீங்கள் வந்து உங்களுடைய டிசைனுக்கு தகுந்த மாதிரி, க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பக்கம் வச்சுருக்கோம் இல்லையா, பேக் சைடு அந்த பார்ட்டை மெயின் கிளாத் மேலே வச்சுட்டு கழுத்து மட்டும் அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு இந்த மாதிரி சிசர் கட் கொடுத்துக்கலாம். அடித்து திருப்ப போகிறோம். இப்போ நம்ம கழுத்தை வந்து அடித்து திருப்பி ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ வந்து சிசர் கட் கொடுத்துட்டு மேலே திருப்பிட்டு இதை லைனிங்கை வந்து உள்ளே வந்து திருப்பி விட்டுக்கணும். கொடுத்துட்டு மேலே வந்து இப்போ தையல் போட்டுக்கலாம். இது வந்து ஆல்ரெடி ஸ்டிச்சிங் வீடியோவில் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன், மேக்ஸி ட்ரெஸ் வீடியோ. அதில் வந்து கிளியராக எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத வந்து கிளியராக இருக்கும். பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக அந்த வீடியோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து அப்லோட் பண்ணுறேன். மேக்ஸி ட்ரெஸ் கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கழுத்து அடித்து திருப்பிட்டு நம்ம வந்து பதிப்பு தையல் போட்டுக்கலாம். அதாவது லைனிங்கை சுற்றியும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கணும். ஓரத்துலேயே மெயின் கிளாத்தில் படக்கூடாது, லைனிங்கை சுற்றியும் இந்த மாதிரி ஓரத்துலேயே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து கிளாத்து நகராமல் இருக்கும், நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும், பிரிஞ்சு வராமையும் இருக்கும். இப்போ ஷோல்டர் வரைக்கும் நல்லா வந்து ஓரத்தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். பேக் பார்ட்டில் மெயின் கிளாத்துடைய நல்ல பக்கத்து மேலே வச்சு இப்போ அடித்து திருப்பியிருக்கோம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம எங்கெங்கே சிசர் கட் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணணும். ஃப்ரண்ட் பார்ட் இல்லையா, அதில் வந்து டாட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ரெண்டாக மடிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டாட்டுடைய அகலம் வந்து நம்ம 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நம்ம அடித்து திருப்ப போகிறோம். அதுக்கு வந்து நகராமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு குண்டூசி குத்திக்கோங்க. ஃபஸ்ட்டு கழுத்தை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிசர் கட் கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம சிசர் கட் கொடுத்துக்கலாம். ஒரு தையல் மேலே படாத மாதிரி சிசர் கட் கொடுத்துக்கலாம். நம்ம போட்டுக்கிற தையல் மேலே பற்றக்கூடாது, பிரிஞ்சு வந்துடும். இப்போ லைனிங்கை உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க லைனிங்கை சுற்றியும். இப்போ வந்து மெயின் கிளாத் மேலே படாத மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு இப்போ மேல் தையல் போட்டுக்கோங்க. கழுத்து வந்து ஃபினிஷ் ஆயிரும், நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேக் பார்ட் ஸ்டிச் பண்ண மாதிரியே ஓரத்தையல் போட்டுக்கலாம். நம்ம ஷோல்டர்லேருந்து கீழே வந்து சுற்றியும் வந்து ஓரத்தையல் போட்டுக்கலாம் பதிச்ச மாதிரி. மெயின் கிளாத்தும் லைன் கிளாத்து இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு சிசர் கட் கொடுத்துக்கோங்க. எங்கெங்கெல்லாம் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் சிசர் கட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம டாட் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு ஷோல்டரை 2ஆக மடிக்கிக்கலாம். இப்போ நம்ம சென்டர்லேருந்து நம்ம 4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஷோல்டர் 2ஆக மடிச்சிங்கன்னா டாட் வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். 1/2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி சிசர் கட் கொடுத்துருப்போம். அங்கே வந்து நம்ம உயரம் 5 இன்ச் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு 2 ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டபுள் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. நல்லா டான் தையலாக போட்டு முடிச்சு விட்டுக்கோங்க. நல்லா ஷார்ப்பாக போட்டுட்டு நல்லா கீறி விட்டுக்கோங்க. இடுப்பகுதி கிட்ட இருக்கிற மாதிரி திருப்பி விட்டுட்டு டாட்டோடைய இதை உள்பக்கமாக ராங் சைட் பக்கம் வந்து இடுப்பகுதி கிட்ட இருக்கிற மாதிரி திருப்பி விட்டுட்டு நல்லா கீறி விட்டுக்கோங்க. இப்போ 2 பக்கமே டாட் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. யோக் பார்ட்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம 2யுமே வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கு ரைட் சைடு மீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். மெயின் கிளாத்துடைய நல்ல பக்கம் ராங் சைடு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் தான் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருப்போம் 1/2 இன்ச். நல்லா குண்டூசி குத்திட்டு நம்ம வந்து 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கலாம். 2 பக்கமே 2 தையல் போட்டுக்கோங்க. டபுள் ஸ்டிச்சிங் போட்டுட்டு நல்லா வந்து டான் தையலை போட்டு முடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ ஷோல்டர் வந்து நல்லா பர்ஃபெக்டாக ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கழுத்துக்கிட்ட வந்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கணும். பின்பக்கம் இருக்கிற மாதிரி திருப்பி விட்டுட்டு ராங் சைட் பக்கமாக வந்து இப்போ பேக் சைட்ஸ் இருக்கிற மாதிரி திருப்பி விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும் இல்லையா, அதுக்கு ஸ்லீவ் கட் பண்ணணும். அதுக்கு வந்து லைனிங் கிளாத்தை 2ஆக மடித்து போட்டுக்கிறேன். நான் எல்போ பஃப் ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து உயரம் 10.5 இன்ச் வச்சுக்கிறேன். கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு 1/2 இன்ச் வச்சுக்கிறேன். அது இல்லாமல் 10.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன்.
மொத்தம் 11 இன்ச். அதுக்கப்புறம் பஃபுக்காக 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அகலம் வயசுலேயும் உயரம் வயசுலேயும் மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கிறேன் அங்கேயும். இப்போ வந்து ஸ்லீவுடைய ஹைட்லேருந்து உள்வளைவுக்காக 2.8 மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது உடம்பளவை 10 அளவு வகுத்துக்கணும். பாடி மெஷர்மெண்ட்டை 10 அளவு வகுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு உள்வளைவுடைய அகலம் கிடச்சிரும். இப்போ அந்த இடத்துலையும் ஹைட்டை நேராக மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் சுற்றளவு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதில் பாதியை மார்க் பண்ணிக்கிறேன். உள்வளைவுக்காக அதுலேருந்து 3/4 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லீவுடைய ஹைட்லேருந்து 1.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த வளைவு கொடுத்துக்கிறேன், ஷேப் கொடுத்துக்கிறேன். கீழே வந்து உள்வளைவுக்காக கொடுத்துருக்கிற இடத்துல உள்வளைவுக்கு கொடுத்துக்கிறேன். இது ஆல்ரெடி வந்து நிறைய ஸ்லீவ் கட்டிங் வீடியோவில் பார்த்துருக்கோம். இதோடைய ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸ்லீவ் கட்டிங், பஃப் ஸ்லீவ், ஹை பஃப் ஸ்லீவ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே வந்து பஃபுக்கான மார்க் பண்ண இடத்துல அப்படியே அந்த வளைவு கொடுத்து ஷேப் கொடுத்துக்கிறேன். அதை கொண்டு வந்து அந்த உள்வளைவு இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கணும். மேல் வளைவு வந்து மேல் வளைவில் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே அடிக்கை சுற்றளவு நான் 4.5 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ வந்து கட் பண்ணது பக்கம் நான் அட்ஜஸ்ட் கொடுத்துக்கிறேன். எங்கெல்லாம் நான் அட்ஜஸ்ட் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து 2ஆக விரிச்சிட்டு உள்வளைவு இருக்கிற பக்கம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மேல் வளைவை வந்து விரிச்சிட்டு தான் நம்ம உள்வளைவை கட் பண்ணணும். இப்போ வந்து மெயின் கிளாத்தை வச்சுட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த ஹை பஃப் ஸ்லீவ் வந்து ஓல்டு ஹீரோயின்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி ஹை பஃப் தூக்கெல்லாம் மேலே ஹை பஃப் இருக்கிற மாதிரி இதோடைய ஸ்லீவ் கட்டிங் வீடியோ வந்து ப்ரீஃபாக இருக்கும். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதில் வந்து கிளியராக கொடுத்துருப்பேன். கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் வந்து அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே வந்து லிங்க் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஸ்லீவ் எப்பவும் போல் நம்ம கீழே மடிச்சடிக்கிறதுக்காக விட்ட இடத்துல தையல் போட்டுட்டு திருப்பி அடிச்சுக்கணும். மெயின் கிளாத் பக்கம் வச்சு தான் நம்ம அடித்து திருப்பணும். இப்போ வந்து எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பஃப் வைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பஃபுக்கு வந்து நம்ம 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா உயரத்தில், அங்கே ஒரு சிசர் கட் கொடுத்துருப்போம். கட்டிங் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. நான் ஏன் மீண்டும் மீண்டும் அந்த கட்டிங் வீடியோ சொல்கிறேன்னா, பஃப் ஸ்லீவோடைய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து அதில் கிளியராக கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற மேக்ஸி ட்ரெஸ் வீடியோ, ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ, ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வரும். இப்போ வந்து நம்ம குட்டி குட்டியாக வந்து ப்ளீட் வைக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஸ்டார்டிங்கிலேருந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 இன்ச் எங்கே மார்க் பண்ணியிருக்கோ அது வரைக்கும் முடிச்சுக்கணும். 2 ஸ்லீவையும் கட் பண்ணிவிட்டு 2 ஸ்லீவையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ரைட் சைட் பக்கமாக, அதாவது யோக் பார்ட்டுடைய ரைட் சைட் பக்கமாக நம்ம வந்து ஸ்லீவுடைய ரைட் சைட் மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். சென்டர்லேருந்து தான் நான் எப்போவுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்குவேன். அவ்வளோதான், நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. எப்பவும் போல் நம்ம ப்ளவுஸுக்கு எப்படி ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி தான், சேம் மெத்தட் தான். இப்போ இதே மாதிரி 2 ஸ்லீவையும் வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து யோக் பார்ட் வந்து ஃபினிஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம பாட்டமை ஜாயின் பண்ணால் மட்டும் போதும். இப்போ வந்து உள்வளைவு பகுதி ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. மறந்து மாற்றி ஜாயின் பண்ணிக்காதீங்க. அவ்வளோதான், நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், அவ்வளோ அழகாக ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம யோக் பார்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பாட்டம் பார்ட்டை வந்து நம்ம வந்து லைனிங் கூட அட்டாச் பண்ணணும். லைனிங்கை வந்து ராங் சைட் பக்கம் வந்து மெயின் கிளாத்துடைய ராங் சைட் பக்கமாக வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். 2 பார்ட்டையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து யோக் பார்ட் கூட ஜாயின் பண்ணிக்கணும். 1/2 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணியிருப்போம், எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம். நம்ம உயரம் வந்து கட் பண்ணுறப்பவே எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருப்போம். அதை வந்து 2 பக்கமுமே வந்து இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். சைட் ஜாயின் வந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, இடுப்பு சுற்றளவு, இடுப்புடைய அகலம் மார்க் பண்ணியிருப்போம். அந்த அளவு வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லைனிங்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க பாட்டம் போர்ஷனில். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். உள்ளே வந்து நம்ம வியர் பண்ணுறப்போ நம்மளுக்கு ரொம்ப வந்து இது இல்லாமல் இருக்கும், சிரமமாக இல்லாத மாதிரி நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் நம்ம சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆம்கோல் மீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து 2 பக்கமே தையல் போட்டு எடுத்துக்கணும். இடுப்பு பகுதி வரைக்கும் தையல் போட்டு முடிச்சுட்டு டான் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து நம்ம பேனல் கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அது லைனிங்கும் மெயின் கிளாத்தும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சூப்பராக அனார்கலி ட்ரெஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. 16 பேனல் அனார்கலி ட்ரெஸ் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.